போன வகுப்புல நாம 46வது 47வது ஸ்லோகத்தை பார்த்தோம். 46வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். அதாவது ஞானியினுடைய ஒரு நிலையை மிக அற்புதமாக எடுத்து சொன்னார். எங்கும் நீர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு கிணற்றுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அது போலத்தான் ஒரு ஞானிக்கு கர்மத்தில் அல்லது வேதாந்தத்தின் முற்பகுதியான கர்மகாண்டத்தில் ஈடுபாடு இருக்கும், அல்லது அந்த கர்மகாண்டமாகப்பட்டது ஞானிக்கு அந்த அளவுக்குத்தான் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து சொன்னார். அதை பத்தி நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணினோம். நாம இப்போ அதை பத்தி யோசிக்க வேண்டாம், ஆனா அந்த பலன் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கறதா? நாம இப்ப உடனே ஞானி ஆயிட முடியுமான்னா நம்ம இப்ப உடனே ஞானி ஆயிட முடியாது. ஆனா ஞானி ஆகிறதுக்கு, ஞானி ஆனால் என்ன பலன் அப்படின்னா, கர்மத்தினால் என்ன பலன் கிடைக்கும், அது ஞானிக்கு அதுல அர்த்தமே இல்லை. எப்படின்னா, அதான் சொன்னோம், பெரிய பரந்த நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிணறுக்கு என்னன்னா, அந்த கிணத்தை கர்மகாண்டத்தோடு ஒப்பிட்டு பரந்த நீர்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஞானி அடைந்த ஞானத்திற்கு ஒப்பிட்டு அந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்திற்கும் ஞானத்திற்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ங்கிறத சொன்னார். இது எதுக்கு பகவான் இந்த இடத்துல சொன்னார் அப்படின்னா, கர்மகாண்டத்தை பத்தி நான் சொல்லிட்டு வரும்பொழுது கர்மகாண்டத்திலே மூழ்கி விடக்கூடாது. கர்மகாண்டம்ங்கிறது ஞானகாண்டத்திற்கு போவதற்குண்டான ஒரு படி. இந்த படியை தாண்டி தான் ஞானகாண்டத்துக்குள்ள போக முடியும். அதனால நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு சொல்வது போல் நமக்கு சொல்வது என்னன்னா, கர்மம் செய்வது, பிறகு கர்ம காண்டத்திற்கு கர்ம யோகமாக செய்வது, பிறகு அந்த கர்ம யோகத்திலிருந்து ஞான யோகத்திற்கு நம்ம ப்ரமோஷன் வாங்குற நினைப்போட நாம் இருக்கணும். கர்ம யோகத்திலேயே சுகமா இருந்து அப்படியே வாழ்க்கையை தள்ளிடக்கூடாது. ஏன்னா அதை விட உயர்ந்த நிலை ஒன்று இருக்கிறது, அதையும் நீ மனதில் வைத்துக்கொள் அப்படிங்கிறதுக்காக அந்த 46வது ஸ்லோகத்துல அவ்வளவு அழகாக சொன்னார். அப்போ 46வது ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். கர்மகாண்டத்தோடு நின்று விடாத, கர்ம காண்டத்தில் சொல்லியிருப்பதை விட கர்ம யோகம் உயர்ந்தது. கர்ம யோகத்தில் வந்தவன் கர்ம யோகத்தோடு நின்று விடக்கூடாது, ஞான யோகத்திற்குள் வந்து ஞானி ஆக வேண்டும் அப்படிங்கிறத சொல்வதற்காக 46வது ஸ்லோகத்துல மிக அழகாக சொன்னார். 47வது ஸ்லோகத்துல அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தொழில் செய்யத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு, அதன் பயன்களில் எப்போதும் உனக்கு அதிகாரம் இல்லை. செய்கையின் பயனை கருதாதே, தொழில் செய்யாமலும் இராதே அப்படின்னு சொல்லி முடிச்சார். இதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். செயல் செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா, செயல் செய்வது மட்டும்தான் நம்முடைய கட்டுப்பாடுக்குள் இருக்கக்கூடிய விஷயம். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அதை என்னால் செய்ய முடியும். செஞ்ச அப்புறம் அதுல இருந்து என்ன பலன் வரும்னா, அந்த பலனை நாம 2 விதமாக பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, ஒன்று செய்கின்ற செயலிலிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன். அது எப்படின்னா, நம்ம என்ன செயலை செய்யறோமோ அந்த செயல் நிச்சயமாக ஒரு பலனை தரும். ஆனால் அது என்ன பலனை தரும்ங்கிறது எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு தெரியாதுன்னா, செயலில் நான் முழுமையாக சம்பந்தப்பட்டிருக்கிறேன், பலன்ல நான் முழுமையா சம்பந்தப்படலை. ஏன்னா நான் என்ன செய்தாலும் அந்த செயலாகப்பட்டது என்னை விட்டு வெளியே சென்ற பிறகு அந்த செயலில் பல பேர் சம்பந்தப்படுகிறார்கள். குறைந்தபட்சம் என்னை தவிர ஒருவராவது சம்பந்தப்படுகிறார். அப்ப அவர் அதை எப்படி எடுத்துக்கிறார், அவர் அதை எப்படி பார்க்கிறார், அவர் எந்த கோணத்தில் அதை சிந்திக்கின்றார், அவர் அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறார், இதை சார்ந்துதான் பலன் கிடைக்கும். இது ஒரு கோணம். நான் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறேன். உதவி செய்வது என்பது என்னுடைய செயல், அது என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது அப்படின்னா அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எனக்கு நான் உதவி செய்கிறேன், எனக்கு தோன்றது, நான் செஞ்சிட்டேன். இப்ப பலனாக எனக்கு இம்மீடியட்டா கிடைக்கக்கூடியது என்னன்னா, அவர் ஐயா ரொம்ப நன்றி, நான் ரொம்ப இந்த உதவி எதிர்பார்த்திருந்தேன்,
உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்க இந்த உதவி செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இது நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, எனக்குள் ஒரு சந்தோஷம். புரியுதுங்களா? எனக்குள்ள ஏற்படக்கூடிய, ஏன்னா எனக்குள்ள ஏற்படுற சந்தோஷமும் ஒரு பலன் தானே. ஆனால் அந்த சந்தோஷம் அவரை சார்ந்து இருக்கிறது, அந்த மகிழ்ச்சி அவரை சார்ந்து இருக்கு. அவர் எனக்கு நீங்க ரொம்ப நன்றி ஐயா, நீங்க இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதுதான் அதுல எனக்கு, அவர் கண்டுக்கவே இல்லை, எங்கிட்ட இருந்து உதவி வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்படிங்கிறப்ப எனக்குள்ள வேற ஒரு பலன் வருது, என்னன்னா வருத்தம். ச்சே, நாம இவ்வளவு செஞ்சிட்டும் இவர் ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டார் அப்படின்றப்ப எனக்கு அதனால் வரக்கூடிய வருத்தம். இப்ப இந்த மகிழ்ச்சியோ வருத்தமோ இந்த பலன் என் கட்டுப்பாடுக்குள் இல்லை. நான் யாருக்கு எந்த கர்மத்தை செய்தேனோ அவர்கள் எந்த பாவனையில் எடுத்துக்கொள்கிறார்களோ அதிலிருந்து அவரிடத்திலிருந்து வரக்கூடிய செயலாகப்பட்டது எனக்கு பலனாக மாறுறது. இது ஒரு கோணம். இது புரியுறதா உங்களுக்கு? சோ இது எனக்கு ஒரு கோணத்துல நான் பலனை பார்க்கிறேன். அப்ப பலன்கிறது என்னுடைய கட்டுப்பாடுல இல்லை, என்னுடைய அதிகாரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த கோணத்துல நான் புரிஞ்சுக்கலாம். இந்த கோணத்துல நான் புரிஞ்சுக்கலாம். அப்ப எனக்கு அந்த பலனை செய்து அவரு நன்றி சொன்னா மகிழ்ச்சி, நன்றி சொல்லலைன்னா வருத்தம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியாதே. அவர் நன்றி சொல்லுவாரா தெரியாது, அவர் கண்டுக்காம அப்படியே போயிடுவாரா அதுவும் எனக்கு தெரியாது. அப்ப அவர் என்ன மாதிரி பலன் எனக்கு கிடைக்கும் தெரியாது. அப்ப அது என்னுடைய கட்டுப்பாடில் இல்லை. இது ஒரு கோணத்தில் நாம் புரிந்து கொள்வது. இன்னொரு கோணம் என்ன பார்த்தோம்னா, அது நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதாவது என்னன்னா, நாம் எந்த பாவனையோடு செய்கின்றோமோ அந்த பாவனை தரக்கூடிய பலன். எந்த பாவனையோடு செய்கின்றோமோ அந்த பாவனை தரக்கூடிய பலன். இது என்ன பலன்னா, இதுதான் அதிர்ஷ்ட பலன். அந்த பலனை இப்ப எனக்கு அனுபவத்தில் கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. அவருக்கு உதவி செய்கிறேன்னு எனக்கு தோணித்து நான் உதவி செய்கிறேன். எந்த பலன், அவர் எனக்கு நன்றி சொல்வாரா இல்ல அப்படியே போயிடுவாரா எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அந்த உதவி என்னால பண்ண முடியும், நான் அந்த உதவியை அவருக்கு பண்றேன். என்னுடைய பாவனை என்னன்னா அவருக்கு உதவி பண்ண வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இந்த பாவனை எனக்கு என்ன பலனை தரும்னா அதிர்ஷ்ட பலனை தரும். அது எப்ப தரும் எப்படி தரும் எனக்கு தெரியாது. அது புண்ணியமாக மாறும். இந்த புண்ணிய பலனை நான் எப்பொழுது அனுபவிப்பேன், எப்படி அனுபவிப்பேன் அது எனக்கு தெரியாது. அப்ப அந்த பலனிலும் எனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நிச்சயமாக இப்படிப்பட்ட பலன் தான் வேண்டும் என்று சொல்லி அந்த பலனை வாங்கி அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த பாவனைக்கு உண்டான ஒரு பலன் நிச்சயமாக இருக்கும். பாவனைக்கு உண்டான பலன் நிச்சயமா இருக்கும். இப்ப அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது செயல் செய்யறது 100% கான்சியஸ்லி டன், அதை முழுக்க முழுக்க தெரிஞ்சுதான் நான் பண்றேன், அது எனக்கு தெரியுது, என்னால் அப்படி பண்ண முடியும். ஆனால் பலனை முழுக்க முழுக்க அப்படியே நான் எதிர்பார்த்து வாங்க முடியாது. எனக்கு இந்த பலன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர் எனக்கு நன்றி தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து செய்ய முடியாது. அது என் கையில் இல்லை. அப்ப அப்படி ஒரு கோணத்தில் அவர் அந்த இடத்துல சொன்னார். அந்த பாவனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல ஆட்டிடியூட், கர்ம யோகமே என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரைட் ஆக்ஷன் வித் ரைட் ஆட்டிடியூட், சரியான செயல் சரியான மனோபாவத்தோடு. சரியான மனோபாவம் என்ன, அதுதான் இப்ப நாம பார்ப்போம். பாக்கி எல்லாமே நாம போன வகுப்புல பார்த்து முடிச்சிட்டோம். என்னெல்லாம் பார்த்தோம்னா, செயல் செய்வது மட்டுமே உன் கட்டுப்பாடில் உள்ளது, பலனில் உனக்கு கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா அந்த வாங்கினவர் என்ன சொல்ல போறாருன்றது எனக்கு தெரியாது. அடுத்தது என்ன சொன்னார், மனோபாவத்தை பொறுத்து பலன் உண்டாகும். இனி எப்படிப்பட்ட மனோபாவத்தை செய்ய மனோபாவத்தோடு செய்ய அதுக்கேற்ற மாதிரி உனக்கு பாவ பலனோ புண்ணிய பலனோ கிடைக்கும். திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன் அப்படின்ட்டு, அதிர்ஷ்ட பலன் திருஷ்ட பலன் இது வரும். செயல் செய்யாது இருக்காது, இதை நம்ம அப்புறமா பார்ப்போம். செயல் செய்யாது இருக்காதுன்னு. இப்ப இந்த இடத்துல எப்படிப்பட்ட பாவனையோடு நாம் செயல் செய்ய வேண்டும், இதுதான் கர்ம யோகம். கர்மம் பிளஸ் யோகம். கர்மம் ஆக்ஷன், யோகம் ஆட்டிடியூட். அப்போ
நாம் எந்தெந்த செயல்களை எல்லாம் செய்கின்றோமோ அல்லது நமக்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு செய்கின்றோமோ அந்த செயல்கள் அனைத்தையும் நாம் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். நான் எந்த பலனையும் எதிர்பார்த்து செய்யவில்லை, யாருக்காகவும் செய்யவில்லை. நான் இது செய்கின்றேன், இறைவா உனக்கு நான் இதை அர்ப்பணமாக சமர்ப்பிக்கின்றேன், என்னுடைய செயலை அர்ப்பணமாக சமர்ப்பிக்கின்றேன். நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன், அவருக்கு உதவி தேவைப்படுது, உதவி செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன் தகுதியோடு. அந்த உதவியை செய்கின்ற பொழுது என்னுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் என்றால், இறைவா நான் அவருக்கு செய்யக்கூடிய இந்த உதவியாகப்பட்டது உனக்கு நான் அர்ப்பணிப்பதாக இருக்கும். அந்த இறை சிந்தனையோடு செய்கின்றேன். யாருக்கும் இன்னாருக்கு செய்கிறேங்கிற சிந்தனை இல்லை, இன்னதுக்காக செய்கிறேங்கிற சிந்தனையும் கிடையாது. செயல் செய்கிறேன், அந்த செயலை உனக்கு அர்ப்பணமாக பாவிக்கின்றேன், உனக்கு அர்ப்பணிப்பதாக பாவிக்கின்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு கதை இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சீடர் யார் அப்படின்னா கிரீஷ் சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். பரமசீடர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பரமசீடர். நாடகங்களில் எல்லாம் நடிக்கக்கூடியவர். அந்த காலத்தில் அவருக்கு நிறைய வேண்டாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் அவருக்கு ராமகிருஷ்ணர் மீது ஒரு அலாதி பக்தி இருக்கு. ராமகிருஷ்ணரை பார்க்கறதுக்கு அப்பப்போ வருவர். ஆனா அவளுடைய சீடர்களுக்கெல்லாம், மற்ற சீடர்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. இப்படி கெட்ட பழக்கத்தை எல்லாம் வச்சுட்டு இருக்கானே, தகாத பழக்கத்தை எல்லாம் வச்சுட்டு இருக்கானே, இவனை நாம போய் எப்படி சீடனா ஏத்துக்கிறது, உள்ள வர்றது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை அனுமதிக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தோட எல்லாம் இருந்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாளைக்கு அந்த கிரீஷ் சந்தர் வரும்பொழுது கிரீஷ் சந்தர் கிட்ட சொன்னான், நீ என்கிட்ட இவ்வளவு பக்தியோட இருக்க இல்லையான்னா? ஆமா அப்படின்னு சொன்ன. அப்ப நீ ஒன்று பண்ணு, நீ என்னெல்லாம் பண்றியோ அதை எனக்கு அர்ப்பணித்து விடு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ என்னெல்லாம் பண்றியோ அதை அப்படியே எனக்கு அர்ப்பணித்து விடு. அவனும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ரொம்ப தீவிரமான பக்தன். அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னா, அப்படியே நான் செய்யறேன். ரொம்ப சந்தோஷம், அனுப்பி வச்சுட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதை அனுப்பிச்சுட்டார். இப்போ என்னாச்சுன்னா, இந்த கிரீஷ் சந்தருக்கு நிறைய தகாத பழக்கங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, குடிக்கக்கூடியது, வேறு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை போட்டிருக்கார், நீ என்ன செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணித்து விடு. இவன் குடிக்கிறதுக்கு உட்காந்தான், குடிக்க ஆரம்பிச்சான். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இதை அர்ப்பணிக்கணும். அவன் அறியாமலே சொல்லிட்டான், இதை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை 2 முறை செய்யும்பொழுது அவனுக்கே தோணித்து, என்னது இது, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போன்ற ஒரு ஞானிக்கு இதையெல்லாமா நாம் அர்ப்பணிக்கிறது? இது தகாத செயலாச்சே, இதெல்லாம் நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கலாமா அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீ என்னெல்லாம் செய்யறியோ அதை எனக்கு அர்ப்பணிச்சிருன்ட்டார். அப்ப அவன் யோசிச்சான், இதையெல்லாம் நம்ம இனிமே செஞ்சாதானே இவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் இனிமே செய்யறதை நிறுத்திட்டோம்னா அதை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலை எனக்கு வராது இல்லையா? யோசிச்சார். அன்னிலிருந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய தகாத பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டார். இது எதுக்கு சொல்றோம்னா, நாம் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் என்கின்ற பாவனையோடு செய்கின்ற பொழுது நாளாக நாளாக நமக்குள் மன தூய்மை வரும். ஏன்னா இறைவனுக்கு கண்டதெல்லாம் அர்ப்பணிக்க முடியுமா? ஏதோ கோபம் வந்துட்டு பையனை 4 சாத்துன, கிருஷ்ணா அர்ப்பண வஸ்து, இந்த 4 அடி கிருஷ்ணனுக்கு,
ஏதோ கோபம் வருது, கண்ணா பின்னான்னு திட்டுறேன். இதுவும் ஒரு செயல் தானே, எல்லாமே செயல் தான். அப்படி திட்டும் பொழுது இதுவும் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம். அப்ப நமக்குள்ள தோண ஆரம்பிக்குமா, தோண ஆரம்பிக்காதா? என்னடா இது, கண்டபடி கண்ணா பின்னான்னு திட்டுறோம், இது எல்லாமே நம்ம இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றது. இக்கோவத்துல 4 அடி அடிச்சேன், அது இறை அர்ப்பணமா மாறிடுது, இது எல்லாமே நம்ம அர்ப்பணம் பண்றது. இந்த எண்ணம் வர வர என்ன ஆகும்னா, அப்படிப்பட்ட சுபாவங்கள், அப்படிப்பட்ட செயல்கள் மெல்ல மெல்ல நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். மெல்ல மெல்ல நம்ம விட்டு விலக ஆரம்பிக்கும். மனம் தூய்மையாகும். இனி நம்முடைய செயலில் அந்த தூய்மை வந்துவிடும். ஏன்னா என் செயல் அனைத்தும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். அப்போ தகாத செயலை செய்து அவருக்கு அர்ப்பணிப்பது என்பது சரியானது அல்ல. ரெண்டாவது என்னன்னா, ஏன் நான் அவனுக்கு இது புரிஞ்சுது உங்களுக்கு? இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருத்தோ? முதல் ஸ்டெப். சரி, இனி இதை ரெண்டாவது கோணத்துல பார்ப்போம். நான் ஏன் அவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? இது ஒரு கேள்வி வருமே. அர்ப்பணித்தால் மனம் தூய்மை அடையும். சரி, நான் ஏன் அர்ப்பணிக்கணும்? எனக்கு என்ன தோன்றதோ நான் செய்யறேன். எனக்கு என்ன தோன்றதோ அதை நான் செய்யறேன். நான் ஏன் அர்ப்பணிக்க? ஏன் அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், உனக்கு என்னெல்லாம் செய்வதற்குண்டான வாய்ப்பு செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டதோ அவையெல்லாம் அவன் இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகள். ஒருத்தருக்கு 10 ரூபா தர்மம் பண்றேன்னா அதுல அகங்காரம் இருக்கக்கூடாது. இறைவா, தர்மம் பண்றதுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுத்தியே, உனக்கு நன்றியை நான் எப்படி சொல்வது? நான் இந்த தர்மத்தை நான் உனக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். அதனால்தான் நம்ம உணவு உண்ணுகின்ற பொழுது கூட கிருஷ்ணா அர்ப்பணம் மஸ்துன்னு சொல்றேன். ஏன்னா இது கிடைச்சதே, இது உன்னுடைய அருள், நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றியை நான் எப்படி சொல்வேன்? உன்னை என்னால பார்க்க முடியாது. சோ எப்படி சொல்றேன்னா, இப்ப செய்யறேனே, இந்த செயலை நான் உனக்கு அர்ப்பணமாக அளிக்கின்றேன், அர்ப்பணிக்கின்றேன். அப்போ இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் எனக்கு கிடைத்ததோ அவை அனைத்தும் இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்லுவது? அவருக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக சொல்லுவேன். அதனால்தான் நம்மளுடைய பண்டிகைகள்ல பலவிதமான உணவுகளை வைக்கின்றோம். விதவிதமா சமையல் பண்ணி எல்லாத்தையும் நாம பண்றோம் ஒரு பண்டிகைக்கு. இன்ஃபேக்ட் பண்டிகை நாட்கள்ல தான் நாம அதிகமா கண்ணா பின்னான்னு எல்லாத்தையுமே பண்ணி கண்ணா பின்னான்னு சாப்பிடுவோம். மற்ற நாள்ல பார்த்தோம்னா ஒரு சாதம், மோர், வத்த குழம்போ, சாம்பாரோ, ரசமோ எதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனா இந்த பண்டிகை நாட்கள்ல பார்த்தோம்னா வடை பாயசம், வடை என்ன, பாயசம் என்ன, அது என்ன, இது என்ன, ஒரு 2 கூட்டு, கறி, பொரியல், அவியல், ஓலன், காளன், என்னெல்லாமோ பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா அது ஏன் அன்னைக்கு நாம் பண்ணி சாப்பிடுகிறோம்? ஒரு நல்ல நாள் வச்சு பண்ணி சாப்பிட்றோமே, அதை பண்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு ஒரு பூஜை செய்யறோம், அங்க நெய்வேத்தியத்துக்குன்னு எல்லாத்தையும் வைக்கிறோம். ஏன் இதெல்லாம் பண்றோம்னா, தினமுமே நாம நினைச்சுட்டு தான் பண்ணணும். ஒரு வாயில போட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணார்ப்பண மஸ்து, இதெல்லாம் உனக்கு அர்ப்பணம் பண்றேன் கிருஷ்ணா, என் வயிற்றுக்குள்ள என்ன போடல, ஏன் உனக்கு அர்ப்பணம் பண்றேன்னா, இப்படி அருமையா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தப்பா இருக்கண்ணா, இதுக்கு நன்றி. கஞ்சி குடிக்கிறவனு அதை சொல்லணும், கூழு குடிக்கிறவனு அதான் சொல்லணும். ஏன்னா கூழு அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து. ஒவ்வொன்றுமே நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு. இன்னும் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. அந்த வாய்ப்புங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு, ஒரு மகாராஜா இருந்தார். இது பாகவதத்துல வரக்கூடிய ஒரு கதை. இந்த ராஜாவிற்கு நெடுங்காலமாக குழந்தையே பிறக்கவில்லை. ஏன்னா ராஜாக்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவளுக்கு அடுத்து அந்த வம்சத்தை தொடர்ந்து எடுத்துன்னு போகணும். இவருக்கு ரொம்ப கவலையாயிடுது. என்னன்னா இது குழந்தைய இன்னும் பிறக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல.
இறைவனிடத்தில் வேண்டினார், தபஸ் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் மனைவி கர்ப்பமான ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை வேண்டினேனே, எனக்கு இப்படி ஒரு குழந்தை கொடுத்துட்டே, இறைவா உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா. அந்த குழந்தை நாள் ஒரு மீனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர ஆரம்பித்தது. என்ன விபரீதம்னா, அது வளர வளர ரொம்ப ஒரு மோசமான குழந்தையா வளர ஆரம்பிச்சிருது. ரொம்ப பிடிவாதம், அகங்காரம், பொறுமையின்மை, எரிச்சல், கோபம், எல்லாத்துக்கும் சாடுறது, இப்படி அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சது. எதை சொன்னாலுமே அது கேட்காது. அப்பாவோட சண்டை போடுறது, வெளியில் இருக்கிறவாளோட சண்டை போடுறது, கெட்ட பேரை வாங்கிட்டு வர்றது. அது வளர வளர அந்தந்த வயசுக்கேற்ற சேட்டைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. பருவ வயசு வந்த உடனே அதுக்கேற்ற சேட்டைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜாவோட பையன், வேற யாராவது இருந்தா பிடிச்சி கட்டி போட்டு 4 அடி அடிக்கலாம். ராஜாவோட பையன் என்னத்த பண்றது? பயந்து போனான். ராஜா கிட்ட வந்து முறையிட்டார். ராஜாவும் எப்படி எல்லாமோ சொல்லி பார்த்தார். ஆனா அவன் திருந்துற வழியவே காணோம். வளர வளர அவன் செய்கைகள் இன்னமும் மோசமாயிட்டே போச்சு. நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், புகார்கள் வர ஆரம்பிச்சது. ராஜா ரொம்ப நொந்து போயிட்டாரு. எதுக்குடா நம்ம இறைவன் கேட்டு இப்படிப்பட்ட ஒரு புள்ளையை பெத்துக்கிட்டோம்? புள்ளை இல்லாமலே இருந்திருக்கலாமே. இந்த புள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்து அந்த புள்ளை என்னத்தை பண்ணும்? அந்த ராஜ்யத்தை சர்வநாசனம் ஆக்கிடுவேன். என்ன பண்றதுன்னு புரியல அவருக்கு. ரொம்ப வெறுத்து போய் எல்லாத்தையும் உதறிட்டார். எனக்கு வேண்டாம் இது எதுவுமே. இறைவா நீ விட்ட வழி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போய் காட்டுல திரிஞ்சு அந்த ராஜ்ய சுகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டார். தான் ராஜாங்கிறதே மறக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த சுகத்தெல்லாம் அவர் வந்துட்டார். காட்டில் எங்கே இடம் கிடைக்கிறது அங்கே படுத்துக்கிறது, என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட ஆரம்பிக்கிறது. இப்படியே கொஞ்ச காலம் போக போகத்தான் அவருக்குள்ள ஒரு அற்புதமான அறிவு வர ஆரம்பிச்சது. இந்த சுகங்கள் எல்லாம் விட்டு வெளியே வந்த பிறகு, இயற்கையோடு ஒன்றி வாழ ஆரம்பித்த பிறகு அவருக்குள் மிக அற்புதமான ஞானம் வர ஆரம்பிச்சது. ஆகா, நம்ம என்னவோ நினைச்சுட்டு இருந்தோமே, ராஜ வாழ்க்கை சுகமானது, அதிகாரம் இருக்கக்கூடியது, நமக்கு பலமானது, இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருந்தோமே, இது என்ன சுகமான வாழ்க்கை? ஒரு உண்மையை புரிய ஆரம்பித்தேன். இப்பதான் இறைவா உன்னை உண்மையிலேயே நான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் நான் உன்னை உண்மையிலேயே நினைக்க ஆரம்பித்திருக்கிறேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ராஜாவா இருக்கும்போது உன்னை நினைக்கும் போதுதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என் ராஜ்யத்திற்கு யாரும் படையெடுத்து வரக்கூடாது, வந்தவர்களை என்னிடத்தில் தோற்று போக வேண்டும், மழை பெய்யாம இருக்கக்கூடாது, நல்ல விளைச்சல், எதெல்லாமோ நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த காட்டுக்கு வந்து தனிமையில் இருந்த சில காலங்கள்ல இறைவா உன்னை நினைக்கின்றேன். ஆனால் அந்த நினைப்பில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. என் மனம் மெல்ல மெல்ல தூய்மை ஆகிக்கொண்டே மெல்ல மெல்ல என்னுடைய மனசு தூய்மை அடைஞ்சுக்கிட்டே வருது. அப்படி போக 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 அவர் மெல்ல உணர ஆரம்பித்தார். இறைவா நீ எனக்கு இப்பதான் புரியுறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு புள்ளையை கொடுத்தேன்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கலைன்னா நான் இந்த காட்டுக்கு வந்திருக்க மாட்டேன், அந்த இறை ஞானத்தை பெற்று இருக்க மாட்டேன், ஒரு அற்புதமான நிலை எனக்கு வந்திருக்காது. உனக்கு நான் நன்றி சொல்றேன் இறைவா, நீ இப்பதான் புரியுது எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வாய்ப்பு எங்க இருக்குன்னா நாம பார்க்கறதுல தான் இருக்கு. அப்ப எதுவுமே நமக்கு வாய்ப்பு தான். அந்த ராஜாவுக்கு அப்புறமா புரிஞ்சது, இப்படி ஒரு குழந்தை பிறந்தது நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. நாம் மோட்ச நிலை அடைவதற்கு இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழி. நீ சாதாரணமா இருந்தா வரமாட்டேன் கிட்ட, உன்னை அங்கிருந்து ஓட வைக்கணும். எப்படி உன்னை ஓட வைக்கிறதுன்னா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுக்கிறேன். ஆக நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஏற்படுகின்றதோ அவை அனைத்தும் நாம் மேலும் மேலும் பண்படுவதற்காக இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான சூழ்நிலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய கடமை என்னன்னா,
அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வது. அந்த இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்வது? என்னிடத்தில் இருப்பது அனைத்துமே இறைவா நான் உனக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். என் அகங்காரத்தையும் உனக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன். என்னுடையது என்பது எதுவுமே இல்லை இறைவா, எல்லாம் உனக்கு அர்ப்பணமே. இப்படி இது 2வது கோணத்தில் நாம் ஏன் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும்னா, என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீ கொடுத்தது. இது அடுத்தது 2வது பார்ப்போம். பலன். இப்ப செயலை எப்படி செய்ய வேண்டும்? நாம் செய்கின்ற ஓரொரு செயலையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பதாக செய்ய வேண்டும். எந்த செயலை செய்தாலுமே அதற்கு ஒரு பலன் இருக்கும், பலன் இல்லாமல் இருக்காது. அந்த பலனை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா, ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 மனோபாவம். செயலை செய்கின்ற பொழுது ஈஸ்வர அர்ப்பணம், அந்த செயலை செய்வதனால் கிடைத்த பலனை அனுபவிக்கின்ற பொழுது அது ஈஸ்வரனுடைய பிரசாதம். இப்ப இங்க என்ன எடுத்துன்னா, நான்கிறது மறைஞ்சு போச்சு. The identity of I has gone. இதுதான் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தில் நான் என்பது மெல்ல மெல்ல என்னை விட்டு விலகிவிடும். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதை ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கணும். சில பேர் திட்டுவா, அதையும் ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கணும். ஏன்னா திட்டுறது நம்மளை பண்படுத்துவதற்காக. அதுதான் சொல்லுவா, தங்கத்தை நெருப்புல போட்டு காமிச்சு சூடாக்கினா தான் அதை வளைச்சு பக்குவமா கொண்டு வர முடியாது. அப்ப என்னன்னா, அந்த சூடாகப்பட்டது தங்கத்தை எப்படி கொண்டு வர வேண்டுமோ, எந்த ஷேப்ல கொண்டு வரணும், என்ன வரணுங்கிறதுக்கு உண்டான ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனாலதான் அது அற்புதமான ஆபரணமாக மாறுகிறது. நாமும் இந்த இறைவனுக்கு ஆபரணமாக மாறணும். ஆபரணம்னா ஜுவல், நகை. எப்படி அந்த இறைவனுக்கு ஆபரணமா மாறணும்னா, அவன் என்னெல்லாம் நமக்கு தருகின்றானோ அல்லது நமக்கு எதெல்லாம் கிடைக்கின்றதோ அவை அனைத்தையும் ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் நமக்கு வர வேண்டும். வருகின்ற பொழுது என்ன ஆகும்னா, நாம் அந்த இறைவனுக்கே ஒரு அற்புதமான ஆபரணமாக, நகையாக மாறிவிடுவோம். இதை விட ஒரு உயர்ந்த நிலை என்ன வேணும்னு சொல்லுங்க. இந்த மனோபாவம் நமக்கு வர வேண்டும். இதுதான் கர்ம யோகம். அப்போ செய்கின்ற செயலையே யோகமாக செய்கின்ற பொழுது அது நமக்கு வேறொரு நிலையில் நம்மை கொண்டு போய் வைக்கின்றது. அது என்னதுங்கிறத 48வது ஸ்லோகத்துல நாம பார்ப்போம். அது என்னங்கிறத நாம 48வது ஸ்லோகத்துல பார்ப்போம். அப்போ இந்த 47வது ஸ்லோகத்துல இதுதான் சொன்னார், கர்ம. அப்புறம் அவர் எப்படி முடிக்கிறார்னா, எப்பொழுதும் உனக்கு செய்கையின் பயனை கருதாது. எப்ப நீ செயலை செய்தாலும் அதற்குண்டான பலனை மனதில் வைத்துக் கொண்டு செய்யாது. இது செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா அது கிடைக்கும், அந்த பலனை மனதிற்குள் வைத்து கொண்டு செயலை செய்யாதே. அப்புறம் என்ன சொல்றாரு, செய்யாமலும் இருக்காதே. பலனைத்தான் விட்ட வேண்டும், பலன் என் கட்டுப்பாடுல இல்லையேன்னு சொல்லி செயலை செய்யாமல் இருக்காதே. ஏன்னா உனக்கு எந்த செயலில் இருந்து எந்த பலன் கிடைக்கும்ங்கிறது உனக்கே தெரியாது. அப்படிங்கிறப்போ செயலை நிறுத்தி விட்டால் அது சரியாகாது. கர்மத்தை நீ செய்தே ஆக வேண்டும். இதுல இன்னொரு இடத்துல சொல்ல போற, கர்மம் செய்யாமல் உன்னால் இருக்கவே முடியாது. மனதாலோ வாக்காலோ உடலாலோ நாம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்போம். சும்மா இருங்கிறது முடியாது, சும்மா இருக்க முடியாது. ஒரு கோவில்ல, அந்த கோவில்ல ஒரு சாமியார் திண்ணையிலேயே உட்காந்துருப்பார். ஒரு வேலையும் செய்ய மாட்டார், சும்மா அந்த திண்ணையில உட்காந்துருப்பார். தினமும் அவருக்கு அந்த கோவில்ல இருந்து பிரசாதம் போயிடும் மத்தியானம். இப்போ அந்த கோயிலுடைய அதிகாரி மாறினார். புதுசா ஒரு அதிகாரி வந்தார். அவர் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தார். இதுக்கு இந்த செலவு, எண்ணெய்க்கு இவ்வளவு, ஊதுபத்திக்கு இவ்வளவு, அந்த மாலைக்கு இவ்வளவு, இதுக்கு எல்லாம் செலவெல்லாம் போடுறது, வேலைக்காரிக்கு அந்த கோவிலை பெருக்கி துடைக்கணும், இப்படி எல்லாம் போட்டுட்டே வந்த இடத்துல சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு வேளை சாப்பாடு செலவுல வருது. அதிகாரி பார்த்தார், இது என்ன, அது சும்மா இருக்கிற ஆளுக்கு போய் ஒரு வேளை சாப்பாடு போடுறேன், அது எப்படி சரிப்பட்டு வரும்னா,
அவளுக்கு யாருக்கும் ஒன்றும் பதில் இல்லை. நேரம் வந்தாரு, திண்ணையில் இருக்கிற சாமியார்கிட்ட சொன்னாரு, பா உனக்கு இன்னிலேருந்து சாப்பாடு கட்டு, சும்மா இருக்கிற உனக்கு கோவிலில் செலவில் ஏன் சாப்பாடு போடணும்? சாமியார் ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னார் அந்த அதிகாரி கிட்ட, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காருங்க, சும்மா உட்காருங்க 10 நிமிஷம், நான் இந்த கோயிலேருந்து போயிடுறேன், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காருங்க. என்ன அதிகாரி சொன்னா, ஏன் 10 நிமிஷம் சும்மா உட்காருது, என்ன பெரிய விஷயமா என்ன, உட்காடுறேன் பாருன்னு ஏறி உட்காந்தாரு. ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்தாரு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆச்சு. மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு. அந்த கணக்கை போட்டோமோ, இதை செக் பண்ணோமோ, அவள்கிட்ட அதை சொல்லணுன்றது அதை சொன்னோமோ, இவர் நினைக்க நினைக்க உடம்பெல்லாம் அசைய ஆரம்பிச்சு. ஏன்னா நினைப்புக்கு ஏற்ற மாதிரி உடம்பு அசைய ஆரம்பிச்சிடும். அங்கே பார்க்க ஆரம்பிச்சாரு, இங்கே பார்க்க ஆரம்பிச்சாரு, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாரு, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் தாண்டி எடுத்து முடியல அவரால். அந்த வேலை இருக்கு, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவள்கிட்ட அதை சொல்லணும், இவாள்கிட்ட இதை சொல்லணும். 10 நிமிஷம் அவரால் உட்கார முடியல, சும்மா உட்கார முடியல. அவர் சொன்னார் அந்த சாமியார்கிட்ட, சாமி இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சும்மா உட்கார்றது எவ்வளோ கஷ்டம்ட்டு. இன்னிலேருந்து உங்களுக்கு 2 வேளை சாப்பாடு போங்க. சும்மா இருக்கிற சாமியாருக்கு இன்னிலேருந்து 2 வேளை சாப்பாடு. இப்போ மனிதனால் கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது, அவன் செய்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் இந்த இடத்துல பகவான் எச்சரிக்கை என்ன சொல்றாருன்னா, பலன் மீது கவனத்தை வைக்காதே என்று நான் சொன்னேனே, அப்படி நான் சொன்ன காரணத்திற்காக நான் இனிமேல் கர்மத்தையே செய்ய மாட்டேன் என்று இருக்காதே, கர்மத்தை செய். கர்மத்தை செய் என்றால் என்ன சொல்கிறார்? எதை செய்ய வேண்டுமோ அதை செய். எப்படி செய்ய வேண்டும்? இந்த பாவனையோடு. என்ன பாவனை? என் செயல் அனைத்தும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், எனக்கு கிடைக்கும் பலன் அனைத்தும் ஈஸ்வரனுடைய பிரசாதம். இப்படி செய், இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இது ரொம்ப அழகான ஒரு விஷயமாக நாம் பார்த்தோம். இதுதான் அந்த 47வது ஸ்லோகம் அப்படின்ட்டு. அது சும்மா கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே இப்படியெல்லாம் சொன்னோம்னா நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடமையை செய், உரிமையை எதிர்பார்க்காது. ஏன்னா ஒருவருடைய கடமை மற்றொருவருக்கு உரிமையாக மாறிவிடும். அவங்க ஏன்னா பிள்ளையை பெற்றுக்கிட்டா அப்பா என்னெல்லாம் அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்றாலோ அது அப்பா அம்மா அந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த குழந்தைங்களை பெற்றதுனால குழந்தைங்களுக்கு அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய உரிமை இருக்கு. நீ என்னை பெத்துட்டல, அப்ப எனக்கு சோறு போடு, என்னை பாதுகாப்பு, எனக்கு படிக்க வை, எல்லாம் பண்ணு. அப்ப அது அந்த குழந்தையோட உரிமையாகப்பட்டது. அப்பா அம்மா தன்னுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது அந்த உரிமையாகப்பட்டது தானாகவே அவர்களை வந்து அடைகிறது. அதே மாதிரி வளர்ந்த குழந்தைகள் அவர்களுடைய கடமை என்ன? ஈன்றவர்களை காக்க வேண்டும். எப்படி நீ என்ன ஒரு வயசுல காப்பாத்தினியோ அதே மாதிரி உன்னை ஒரு வயசுல நான் காப்பாற்ற வேண்டும். இது அவருடைய கடமை. பிள்ளைகள் அந்த கடமைகளை செய்கின்ற பொழுது பெற்றோருடைய உரிமையாகப்பட்டது அங்கு தானாகவே பூர்த்தி செய்யப்படுறது. பெற்றோர்கள் உரிமைக்காக போராட வேண்டாம். அவரவர்கள் அவரவருடைய கடமைகளை செய்தாலே மற்றவருடைய உரிமை அங்கு பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ உரிமை போராட்டமே வேண்டாம். நாம் எல்லாம் உரிமை போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பேச்சு உரிமை வேண்டும், அந்த உரிமை வேண்டும், இந்த உரிமை வேண்டும். இல்லை, அதை நிறுத்திட்டு நாம் என்ன பண்ணணும்னா இனிமே நாம கடமைக்காக போராட வேண்டும். நான் என் கடமையை செய்வேன். இதுக்கு போராடணுமோ? வேண்டாம். ஏன்னா கடமை செய்யறது நீ பாட்டு செஞ்சுட்டு போயிட்டு இரு. ஆனா உரிமை வேற ஆள்கிட்ட இருந்து வரணுமே. உரிமைங்கிறது பலன், அது இன்னொருத்தர்கிட்ட இருந்து வரணுமே. அதுக்கு தான் போராட வேண்டி வரும். அதுதான் நம்ம பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு வீட்டில் தான் பண்றோம். எனக்கு என்ன கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுக்கு உரிமை இல்லையா? ஆனா எப்பவாவது எனக்கு இதை செய்யறதுக்கு என் கடமை இல்லையா அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே வராது. என் பிள்ளைங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அந்த கடமையை நான் செய்யக்கூடாதா? இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வருமோ? யார் உங்களை தடுக்க போறா? கடமை செய்யறதுல தடுக்க போறதில்லை. அப்போ உன்னுடைய கடமைகளை நீ நினைக்கின்ற பொழுது செய்ய முடியும். உரிமைகளைத்தான் கோரி பெற வேண்டும். அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, உரிமை என்பது பலன், அதை தேடி போகாதே,
கடமையில் மட்டும் கவனத்தை வை, உன் கடமையை செய்து கொண்டு வா, பலனை எதிர்பார்க்காமல். அந்த கடமையாகப்பட்டது மற்றவருக்கு பலனாக மாறி அவர் செய்யக்கூடிய கடமையாகப்பட்டது உனக்கு பலனாக மாறும். ஆனால் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பது உனக்கு தெரியாது. அது கிடைக்கும். அது கிடைப்பதற்கு பலனுக்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று, யாருக்கு நீ எதை செய்து கொடுத்தாயோ அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம். 2, நீ எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு செய்கின்றாயோ அதை சார்ந்து உனக்கு பலன் கிடைக்கும். அதனால் என்னன்னா, நீ இந்த மனோபாவத்தோட உன்னுடைய வேலை செய். என்னன்னா, செய்வது அனைத்தும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், கிடைக்கின்ற பலன் அனைத்தும் அவருடைய பிரசாதம். இந்த ஒரு கொள்கையை நீங்க லைஃப்ல வச்சுக்கங்க. இந்த நிமிஷம் முதல் நீங்க இதை பின்பற்றுங்கள். எதை நீங்க செய்றீங்களோ, புருஷனுக்கு காபி போட்டு கொடுக்குறோமா, அது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். அப்புறம் அதுல இருந்து பலன் கிடைக்கும். சில சமயம் காபி ரொம்ப நல்லா இருக்கே, பிரமாதமா இருக்கே அப்படின்னு சொல்லுவார். ஈஸ்வர பிரசாதம். என்ன காபி போட்டு கொடுத்துருக்க, கன்றாவியா இருக்கே, ஈஸ்வர பிரசாதம். அமைதியா இருக்க முடியுமா, முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். இப்படி பண்ணினோம்னா நம்மளால அமைதியா இருக்க முடியுமா, முடியாதா? இருக்க முடியும். ஆனா பண்றதுதான் கஷ்டம். அங்கதான் நமக்குள்ள அடிக்கடி வழுக்கும். பரவாயில்ல, வழுக்கினாலும் பரவாயில்ல, நான் திருப்பி திருப்பி எழுந்து பண்ணுவேன். சொல்ல அப்படியே பண்ணுங்க. எதை செஞ்சாலும் ஈஸ்வர அர்ப்பணம், எது கிடைத்தாலும் ஈஸ்வர பிரசாதம். இதை முடித்து விட்டு இதை இன்னும் அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு 48வது ஸ்லோகத்துக்குள்ள போறேன். அதுதான் இந்த கர்மயோகத்துல அந்த இதை இன்னும் மீண்டும் விளக்கி சொல்றார். என்னன்னா, தனஞ்சயா அர்ஜுனன் சொல்றார், யோகத்தில் நின்று பற்றை நீக்கி வெற்றி தோல்விகளை நிகரென கொண்டு தொழில்களை செய்க, நடுநிலையே யோகம் எனப்படும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்ற. தனஞ்சயா யோகத்தில் நின்று. இந்த இடத்துல யோகத்தில் நின்றுன்னா என்ன அர்த்தம்னா, கர்ம யோகத்தில். கர்ம யோகம்னா என்னன்னு பார்த்தோம், கடமையை செய்வது, பலனை எதிர்பார்க்காமல். பற்றை நீக்கு, பற்றை நீக்கி விடு. பற்று எப்ப வரும்னா, பலன் மீது ஆசை இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு பற்று வரும். பலன் மீது ஆசை இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு பற்றாகப்பட்டது வரும். ஒரு நிமிஷம். எப்பொழுது எனக்கு பலன் மீது பற்றானது போய்விடுகிறதோ, பலன் மீது எனக்கு ஆசை போய்விடுகிறதோ, பலன் மீது எனக்கு எதிர்பார்ப்பு போய்விடுகிறதோ, அப்பொழுது என்னிடத்தில் பற்று என்பதே இருக்காது. அப்ப என்னன்னா, எதிர்பார்ப்பு தான் பற்றுக்கு காரணம். எதை செஞ்சாலுமே ஒரு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்போட தானே நம்ம செய்யறோம் எதை செஞ்சாலுமே. ரோட்ல போறவாளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா கூட என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு தேங்க்ஸ் சொல்லுவான். தேங்க்ஸ் சொல்லாம போயிட்டோன்னா பார்த்தா இவாளுக்கெல்லாம் நன்றியே இல்லை. இவாளுக்கு போய் பண்ணின பாரு, அப்படின்ற ஒரு சலிப்பு வருது, வெறுப்பு வருது. அப்ப அந்த பற்று இருக்கின்ற போது, எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது, எதன் மீது எதிர்பார்ப்பு? பலன் மீது. பலன் மீது இருக்கின்ற பொழுது பற்று, எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது பற்று ஏற்படுகிறது. பற்று ஏற்படுகின்ற பொழுது விருப்பு வெறுப்பு என்கின்ற நிலை வந்து சேர்ந்துடுறது ஆட்டோமேட்டிக்கா. பற்று இருக்கிற இடத்துல தான் விருப்பு வெறுப்பு. பற்று இருக்கிறவனுக்கு தான் விருப்பு வெறுப்பு. பற்றே இல்லாதவனுக்கு என்னன்னா சமநிலை. அப்படி நடுநிலையே தான் யோகமாகப்பட்டது. யோகம்னா என்னன்னா விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைன்னா என்னன்னா பலன் மீது பற்று இல்லாத நிலை. அப்ப அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றா, யோகத்தில் நின்று பற்றை நீக்கி வெற்றி தோல்விகளை நிகரென கொள். இங்கே இந்த இடத்துல அழகா புரிஞ்சுக்கணும், வெற்றி தோல்விகளை நிகரென கொள். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, உண்மையிலே எது வெற்றி எது தோல்வி?
எது வெற்றி எது தோல்வி? யார் தீர்மானிப்பது இது வெற்றி இது தோல்வி என்று? அவ நினைச்ச மாதிரி நடந்ததுன்னா அவளுக்கு வெற்றி, நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அவளுக்கு தோல்வி. இவ்வளவுதான் சிம்பிள். ஒரு பையன் பரீட்சை எழுத போறான். அவன் மனசுல அவனுக்கு அவனை பத்தி தெரியறது, முடியலடா, அவன் வர மாட்டேங்குதுடா, பாஸ் ஆனா போறோம்டா. ஏன்னா அவனுக்கு அவனை பத்தி புரிஞ்சுட்டு இருக்கு. இந்த படிப்பெல்லாம் படிச்சு இந்த சிலபஸ் எல்லாம் நம்ம மண்டையில ஏற மாட்டேங்குது, பாஸ் ஆனா போறோம். அவன் அப்பா அம்மாவுக்கு என்னன்னா இவன் 80% மார்க் வாங்கணும், 90% மார்க் வாங்கணும். இப்ப பரீட்சை ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தா அந்த பையன் பாஸ் ஆயிட்டான். இப்ப அவன் பாஸ் ஆனது அந்த பையனை பொறுத்த வரைக்கும் வெற்றி, பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி. கரெக்டா இல்லையா? இல்லையா? அவளுடைய மனோபாவம், அவ போடுற கணக்கை பொறுத்து தான் ஒரு சூழ்நிலையாகப்பட்டது வெற்றியோ தோல்வியோ. ஒரு சூழ்நிலைக்கு வெற்றி தோல்வி கிடையாது. பாஸ் பண்ணிட்டான்றது சூழ்நிலை, பையனுக்கு அது வெற்றி, ஏன்னா அவன் கணக்கு போட்டது அதுதான். அப்பா அம்மாவுக்கு தோல்வி, ஏன்னா அவ கணக்கு போட்டது 80% 90%. அப்ப உண்மையிலேயே வெற்றி தோல்வின்னு ஏதாவது இருக்கா? உண்மையிலேயே கிடையாது. ஏன்னா எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a learning experience. நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு. எதில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்? பேங்க் பேலன்ஸ் இல்லையா, சொத்து சேர்க்கிறது இல்லையா, புகழை மேம்படுத்த இல்ல, மனநிலையை மேம்படுத்திக் கொள்வது. மனநிலையை மேம்படுத்திக்கிறதுனா என்னன்னா சமமான மனநிலை வருவதுதான் மனநிலையை மேம்படுத்திக் கொள்வது. இப்ப ஏற்கனவே ஏற்றத்தாழ்வு இருக்கு. பிடிச்சது நடந்தா இங்க போயிடுறேன், பிடிக்காது நடந்ததுன்னா இங்க வந்துடுறேன். இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்ப நான் மேம்படுகிறேன், ஐ எம் இம்ப்ரூவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, அதுதான் ஈக்குவல். வெற்றியும் தோல்வியை நான் சமமா எடுத்துக்கிறேன்னு அர்த்தம்னா எப்படி எடுத்துக்க முடியும்? வெற்றியும் தோல்வியும் எப்படி சமமா எடுத்துக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னா வெற்றின்னு ஒன்று வச்சுட்டேன்னா தோல்வின்னு ஒன்று வச்சுட்டேன்னா சமமா எடுத்துக்க முடியாது. அப்ப சமமா எடுத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பதும் கிடையாது, தோல்வி என்பதும் கிடையாது. எல்லாம் வெறும் நிகழ்ச்சிகளே, நிகழ்வுகளே. Everything is a situation. There is nothing like victory and defeat, success or failure. இது நம்ம மனோபாவம், நாம தான் உண்டாக்கணும். அப்ப இந்த இடத்துல அர்ஜுனன் நாம் புரிந்து கொள்வதற்காக பகவான் சொல்கிறார், பற்றை நீக்கி வெற்றி தோல்விகளை நிகரென கொள். அந்த வெற்றி தோல்விகளை நிகரென கொள்வதனுடைய அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்றும் எதுவும் கிடையாது, தோல்வி என்று எதுவும் கிடையாது. எல்லாமே நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளே. அப்ப அந்த ராஜாவோட கதை சொன்னேன் இல்லையா, முதல்ல அந்த ராஜா என்ன நினைச்சாரு, ஏண்டா சாமி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்ட, என் நிலைமை இவ்வளவு மோசமாக்கிட்டே அப்படின்னு நினைச்சாரு. அவருக்கு ஞானம் வர வரதான் புரிஞ்சுது. வேண்டான்னு வெறுத்து காட்டுக்குள்ள போன அப்புறம் தான் அவருக்கு முதல்ல வெறுப்போட தான் உள்ள போனார். இதை ஒண்ணு அவருடைய கையாளனாக தனத்தினால அவர் போயிட்டாரு காட்டுக்கு. ஐ கான்ட் ஹேண்டில் எனிமோர். ஐ கான்ட் ஹேண்டில் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெறுத்து தான் அவர் போனார். அங்க போய் அந்த தனிமையில அந்த அனுபவித்து அவருக்கு அந்த மெல்ல 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 உண்மைகள் புரியத்தான் அவர்கிட்ட அந்த வெறுப்புங்கிறது போயிடுத்து, உண்மை புரிஞ்சுது.
இறைவா, நான் இப்படிப்பட்ட மனநிலையை அடைந்து உன்னை நான் அடைய வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் அப்படின்றப்ப இந்த இடத்துல என்ன எடுத்துனா, அந்த ராஜா கிட்ட வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த சூழ்நிலை அமைந்தது. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு ராஜ சுகத்தை விட்டு விட்டு காட்டில் இருக்க வேண்டும் என்றால் கொடியது. அப்படிப்பட்ட ராஜா என்ன நினைக்கிறாரு, இது எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு நினைக்கிறார். அததான் இந்த இடத்துல சொல்றேன், நிகரென கொண்டு தொழில்களை செய். நீ எதை செஞ்சாலுமே இதுல ஒரு வெற்றி இருக்கு தோல்வி இருக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு, வெற்றிங்கிறதும் கிடையாது தோல்விங்கிறதும் கிடையாது, யோகத்தோடு செய், சரியான மனநிலையோடு நீ செய். அப்படி செய்கின்ற பொழுது நடுநிலையே யோகம் எனப்படும். நடுநிலைன்னா என்ன அர்த்தம்? சுக துக்கம் இல்லாமல் இருப்பது, அந்த இருமை இல்லாத நிலை தான் நடுநிலை. சுக துக்கம், சீதோஷணம், விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா, வேண்டியது வேண்டாதது, இதெல்லாம் சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் இல்லாத நிலை தான் நடுநிலை. இதெல்லாம் நீங்க இப்ப யோசிக்கணும் டீப்பா, இதெல்லாம் முடியுமா? எல்லாம் விருப்பு வெறுப்பு வச்சுதான் நம்ம லைஃபையே பில்டப் பண்ணிருக்கோம். விருப்பு வெறுப்பு வச்சுதான் நம்ம லைஃபையே பில்டப் பண்ணிருக்கோம். எல்லாத்துலயுமே விருப்பு வெறுப்பை கொண்டுறோம், வேணும் வேண்டான்னு சொல்லி கொண்டாந்துடுறோம். இப்ப இனி அதை விட்டு நாம் விலக வேண்டும். இந்த விருப்பு வெறுப்புங்கிற விஷயத்தை விட்டு நாம் விலக வேண்டும். ஏன்னா அந்த விருப்பு வெறுப்பு இருப்பதனால தான் வெற்றி தோல்வி வருது. இந்த ரெண்டுத்துக்குமே என்ன காரணம்னா, ஒன்றின் மீது இருக்கக்கூடிய பற்று. என் பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய பற்று, அவன் அதிகமா மார்க் வாங்கும் போது எனக்கு மகிழ்ச்சி, பக்கத்து வீட்டு பையன் அதிகமா மார்க் வாங்கும் போது எனக்கு அது துன்பம். இப்ப பாருங்க, பற்று என்ன பண்றது? என் மகன் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்று, அவன் அதிகமாக மார்க் வாங்கும்போது மகிழ்ச்சி, அவனை விட பக்கத்து வீட்டு பையன் அதிகமான மார்க் வாங்கும் போது துன்பம். புரியுதா? மகிழ்ச்சி துன்பம், இன்பம் துன்பம். இதனால என்ன வருதுன்னா விருப்பு வெறுப்பு. என் பையன் அதிகமா வாங்கும்பொழுது எனக்கு அது விருப்பமான சூழ்நிலையாக மாறுது, பக்கத்து வீட்டு பையன் அதிகமான மார்க் வாங்கும்போது அது எனக்கு வெறுப்பான சூழ்நிலையா மாறுது. அப்ப எங்க இருந்து வருது? பற்றில இருந்து வருது. பற்றிலிருந்து வருது. எஸ், கரெக்ட் தான் நீங்க சொன்னது. we need to train our mind. பட் ட்ரெயின் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரைட்டான இன்புட்ஸ் வேணும். அந்த இன்புட்ஸ் தான் இப்போ பகவத்கீதையில பகவான் நமக்கு கொடுத்துட்டு இருக்க. மைண்டை கரெக்டா நீங்க சொன்னீங்க, அந்த மைண்டை ட்ரெயின் பண்ணணும். பற்றை நீக்க வேண்டும். அப்ப அதுக்கு முன்னாடி சொன்ன மனோபாவம் நமக்கு வரணும். எதை நீங்க செஞ்சாலும் ஈஸ்வர அர்ப்பணம், எது கிடைத்தாலும் ஈஸ்வர பிரசாதம். இந்த மனோபாவம் நமக்கு வந்துருது அப்படின்னா பற்றுங்கிறது இல்லை. பற்றுங்கிறது இல்லைன்றப்போ வெற்றி தோல்விங்கிறது இல்லை. அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம்? நடுநிலையில் இருக்கிறோம். நடுநிலைனா என்ன? மனம் அமைதியான நிலை, மனம் சமாதானம் அடைந்த நிலை. இதுதான் கர்மயோகத்தினுடைய பலன். எதுக்காக கர்மயோகம் செய்யணும்னா மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக. ஏன் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னா, மனம் தூய்மை அடைந்தால்தான் அடுத்த நிலையான ஞான யோகத்திற்குள் நாம் செல்ல முடியும். தூய்மையான மனநிலை இல்லாமல் நாம் ஞான யோகத்திற்குள் சென்று சன்னியாசி ஆகணும்னு நினைச்சானா அது முடியாது. ஏன்னா அர்ஜுனன் கேட்க போறேன். அர்ஜுனன் அப்புறமா கேட்பான். அப்ப நம்ம அந்த இடத்துல அந்த இதை பார்ப்போம். அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பதிலும் பகவான் கொடுப்பார். அது என்னன்னா அதையும் நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். இதுதான் இந்த 48வது ஸ்லோகத்தினுடைய அடிப்படை அர்த்தம். அப்ப என்ன சொல்றாரு பகவான்? ஒரு வாட்டி கூட ஸ்லோகத்தை பார்த்துட்டு 49வது ஸ்லோகத்துக்குள்ள போயிடுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, யோகத்தில் நின்று பற்றை நீக்கி வெற்றி தோல்விகளை நிகரென கொண்டு தொழில்களை செய்க. செயல் செய்யாமல் இருக்காது, செயல் புரி. ஆனால் செயல் எப்படி புரிய வேண்டும்?
வெற்றி தோல்விகளை நீக்கிவிட்டு பற்றற்ற நிலையில் செயல் புரிவாக. இப்படி செயல் புரிகின்ற நடுநிலையே யோகம் என்று சொல்லப்படுகிறது. கர்மயோகம், அந்த இடத்துல யோகம்னா கர்ம யோகம் என்று சொல்லப்படுகிறது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று. அப்ப இந்த பலன் மீது அப்படிப்பட்ட ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி 49வது ஸ்லோகத்துக்குள்ள நாம போவோம் இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அந்த கேள்வியை நாம் எடுத்துப்போம். 49வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் தனஞ்சயா, இதுதான் ரொம்ப இவ்வளவுன்னு சொன்னார் இல்லையா, சொல்லிட்டு இப்ப சொல்ற, இதுதான் கிருஷ்ணருடைய பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அற்புதமான விளையாட்டு. ஒரு அற்புதமான விளையாட்டு இதுதான் பகவானோடது. என்னன்னா 49வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு கவனிங்க நல்லா. தனஞ்சயா, புத்தி யோகத்தை காட்டிலும் கர்மம் நெடுந்தொலை தாழ்ந்தது. புத்தியை சரணடை, பயனை கருதுவோர் லோபிகள். லோபிகள்னா யாரு? வருத்தத்திற்கு உரியவர்கள். பலனை கருதுவோர் யாருன்னா வருத்தத்திற்கு உரியவர்கள், பரிதாபத்திற்கு உரியவர்கள். லோபிகள்னா அவர்தான், பரிதாபத்திற்கு உரியவர்கள். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார்? புத்தி யோகத்தை காட்டிலும், புத்தி யோகம்னா என்ன அர்த்தம்? ஞான யோகத்தை காட்டிலும் கர்மம் நெடுந்தொலை தாழ்ந்தது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஞான யோகத்தை காட்டிலும் கர்ம யோகமாகப்பட்டது ரொம்ப 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 தாழ்ந்த நிலையில் இருக்கு. இதுதான் பகவானுடைய என்ன சொல்றது, விஷம்னு சொல்றது. இவ்வளவு நேரம் கர்மயோகத்தை பத்தி நல்லா சொன்னேளே, இப்ப டபக்குன்னு எங்கேயோ பாஞ்சிட்டாலே என்ன அர்த்தம்னா, அப்ப நாங்க என்ன பண்றதுன்னா கர்மயோகத்திலே உட்காண்றாரு. அதை விட மிக உயர்ந்தது ஒன்று இருக்கிறது. என்னது அது? ஞான யோகம். அதுதான் இந்த இடத்துல புத்தி யோகம் சொல்றாரு. இந்த ஞான யோகமாகப்பட்டது அப்படிப்பட்ட சிறப்புடையது, கர்மயோகத்தை காட்டிலும் மிக மிக உயர்ந்தது. புத்தியை சரணடை, ஞான யோகத்திற்குள் வந்து சேர்வாயாக. அப்புறம் என்ன சொல்றாரு? பயனை கருதுவோர் லோபிகள். பயனை கருதுகின்றவர்கள், அதாவது கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், கர்ம யோகிகளை பத்தி கூட சொல்லல, கர்மகாண்டத்தில் பலன் மீது விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள். ஏன்னா பலனை விரும்பி செயலை செய்கின்ற பொழுது அந்த பலன் நினைச்ச மாதிரி கிடைக்கலன்னா இவெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கேஸா இருக்கான்னா, இவாளுக்கு இவா மேலேயே பரிதாபம் வந்துடும். ஐயோ நம்ம என்ன பண்ணி நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சே, ஏன் தான் இப்படி ஆயிப்போச்சோ, என்ன பாவம் பண்ணினோமோ, என்ன கஷ்டம் இப்படி வந்து சேர்றது அப்படின்னு சொல்லி இவாளே இவா மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சிருவோம். மற்றவா பரிதாபப்படுறது இருக்கட்டும், என்ன ஓய் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேள், நீங்க டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து இருக்கேள், சாமியை கும்பிட்டு, ஆனாலும் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருதே, இது மற்றவா பரிதாபப்படுறது, அது இருந்துட்டு போடும். இந்த இடத்துல பரிதாபத்திற்குரியவர்கள் லோபிகள் தான் என்னன்னா, அவனை நினைத்து பரிதாபப்படுகிறான். அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார், தன்னைத்தானே பரிதாபத்திற்குள் ஆக்கி கொள்கின்றான். யாருன்னா பலனை கருதி செயல் செய்கிறான். பலனை கருதி செயல் செய்கின்றவர்கள் தன்னைத்தானே பரிதாபத்திற்குள் ஆக்கி கொள்கிறார்கள். எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. இது வந்து ஒரு சைக்கோ கேஸ். என்னையே நான் பரிதாபமா பார்க்கிறேன். ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே, எதை தொட்டாலும் அது ஒழுங்கா வரமாட்டேங்கிறது. அங்க போனா அவ திட்டுறா, இங்க போனா இவா இப்படி பேசுறா, அதை செய்யலாம் போனா அது அப்படி ஆயிடுறது. இப்படி நினைச்சு அவனே நொந்துக்கிறான். பார்த்தேடா, தலையில கையை வச்சுட்டு உட்காரான். பார்த்தேடா, அவன் யாருன்னா இஸ் a சைக்கோ. ஏன்னா மனநிலை சரியில்லை. யாரு பைத்தியக்காரன்? யாருங்க?
சமமான மனநிலையில இல்லாதவா தானே பைத்தியக்காரன் இல்லையா? மனம் பேதலித்திருப்பவர்களைத்தானே நம்ம என்ன சொல்றோம்? மனோவியாதி இருக்கக்கூடியவர்கள்ட்டு. இப்ப யாருக்கெல்லாம் மனம் பேதலிக்கிறது? சாதாரணமா டெய்லி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய மனம் பேதலிச்சிருக்கு. ஒரு சமயம் சிரிக்கிறா, ஒரு சமயம் அழறா, ஒரு சமயம் கோவப்படுறா இல்லையா? மனசு ஒரு நிலையில இல்ல பார்த்தல. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை 49வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இதை பத்தி கொஞ்சம் கூட நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். மேற்கொண்டு தொடர்ந்து மற்ற ஸ்லோகங்களையும் பார்ப்போம். இன்னைக்கு இந்த வகுப்பை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேள்வி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வகுப்பை முடிக்கலாம். சரி, அப்போ யாருக்கு எந்த கேள்வியும் இல்லை, வகுப்பை முடித்துக் கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை எப்போ போல வகுப்பு இருக்கும். இல்ல, புதன்கிழமை இருக்கும். அப்போ தன்யவாதங்கள்.